மணி இன்னாவது ஒரு நல்ல நாள் அதுவுமா இவ்ளோ நேரம் தூங்கிட்டு கிடக்கலுவே. எங்கன்னா வேலையாட எந்திரிப்போம் கூட மாட எங்கன்னா வேலை எதனா செய்வனுக்குதா கேட்டா சத்த போற சண்டைக்கு வரன்றாளுவ. இவளுங்கிட்ட போய் ஒன்னும் கேட்க முடியல. என்ன புஷு, என்னாச்சு? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? ஏங்க சும்மா வாய முடிக்கின்னு போயிடுங்க. நான் இவ்ளோ வேலை காலையில இருந்து செஞ்சுட்டு கிடக்கேன். அவளுங்க 2 பேரும் போட்டி மேல போட்டி போட்டுக்கணும் தூங்கிட்டு கிடக்காளுங்க. விட்டுட்டு நைட் எல்லாம் படிச்சுட்டு கண்டாளுவ. அதான் இப்ப அசதியா தூங்குறாளு போல. கொஞ்ச நேரம் வீடு அவளுங்களே எந்தாந்து எதனா வேலைகள் செய்வாளுவ. ஆமா செய்வாளுங்க கீவாளுங்கன்னு நினைச்சிட போறீங்க. இன்னைக்கோ புளியார் சத்தி. சரி மத்த நாள்ல தான் ஏதோ வேலைகளை செய்யலன்னு பார்த்தா இன்னைக்கு எம்புட்டு வேலை இருக்குது உங்களுக்கே தெரியும்ல. சுண்டல் வைக்கணும், பொங்கல் வைக்கணும், கொழுக்கட்டை வைக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய செய்யணும். ஏன் ஒத்த ஆளால எப்படிங்க செய்ய முடியும் இவ்ளோ பேருக்கு? நீங்களே சொல்லுங்க. ஏண்டி படிக்கிற புள்ளிவ ரொம்ப அசதியில தூங்குறாவு போல. சரி வீடு. ஏங்க நீங்க என்ன கூறுகட்டத்தனமால பேசுறீங்க? இவளுங்களை இப்படியே விட்டுட்டு இருந்தா போற இடத்துல எல்லாம் சரி வருமா? நீங்களே சொல்லுங்க. இப்படி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா நம்மள தானே திட்டுவாங்க. என்ன புள்ளியோ வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏண்டி புஷு, புள்ளிவ படிக்கிற புள்ளிவ இன்னைக்கேவா கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? காலையிலேயே ஆரம்பிக்காதடி. புள்ளிவுல எதுவும் சொல்லிடக்கூடாது. எதனா சொல்லிட்டுனா உடனே ஓடியாந்துருங்க. எல்லாம் உங்களாலதான், நீங்க குடுக்கற செல்லத்தினாலதான் இப்படி ஆடுறாளுவ. நாளைக்கு பின்னிக்கு என்ன ஏதாவது வந்து வளப்பு சரியில்லை கிளப்பு சரியில்லைன்னு கேட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்லிட்டேன். ஏண்டி காலையங்காட்டி எதுக்கிட்டு நீ நானும் சண்டை போட்டு கிடக்கும்? இப்பதான் ஏதோ ஒண்ணும் பாதியமா பேசிட்டு கிடக்கும். அது உனக்கு பொறுக்கலையா? ஆமா எனக்கு வாய்க்கு வேலை இல்ல பாரு. உங்ககிட்ட சண்டைக்கு நிக்கிறதா எனக்கு வேலையே. சரிதான் போங்க. இந்த பாரு புஷு, புள்ளிவளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் விட்டுருக்காங்க. எங்கன்னா வீடு, எங்கன்னா பசங்க தூங்கி கடந்து போட்டு உன்னால முடிஞ்சா செய்ய முடியல நீ போ. இந்த மனுஷங்கிட்ட எது பேசினாலும் வேஸ்ட். ஒவ்வொன்னும் ஏட்டுக்கு போட்டியா நடக்குது இந்த வீட்டுல. ஏண்டி என்கிட்ட தோட்டத்துக்கு போய் ஏதோ எடுத்துட்டு வர சொன்னல, என்ன வேணும் சொல்லு. சுத்தம் நீங்க ஒன்னும் தோட்டத்துக்கே போலியா? இல்லடி இனிமே தான் போயிட்டு வரணும். என்னென்ன வேணும்னு சொல்லு, மறந்துட்ட நீ சொன்னதெல்லாம். எத்தனை தடவை தான் சொல்லணும் தெரியல. நீங்களே இப்படின்னா நீ பெத்தது மட்டும் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, இப்பயாவது சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாயில வேணும், அதுக்கப்புறமா வேப்பில வேணும், அதுக்கப்புறமா அருகம்புல் இருக்கும், அது கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்க. சரிடி, வேப்ப இலை, மா இலை, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம். சரி. ஏங்க அருகம்புல் விட்டுட்டு பாருங்க, அதுவும் பறிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் துளசி, அப்புறம் எருக்கம்பூவு காட்டுக்கு போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்க. ஏண்டி எருக்கம்பூவெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஏங்க எருக்கம்பூ தான் வேணும். எருக்கம்பூ புள்ளியாருக்கு ரொம்ப நல்லது. எருக்கம்பூவை மறந்துட்டு போறீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க, வேலையாட படைக்கணும். இவ என்ன சொன்னாலும் ஒண்ணும் விளங்கல. மூளை குழம்புன மாதிரி இருக்குது. என்னென்னமோ சொன்னாலே, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் அப்புறம் ஏதோ சொன்னா, போய் பாப்போம். எல்லாம் என் தலை எழுத்து. இவங்க கூட எல்லாம் வச்சு குப்பை கொட்டுறேன். என்ன மருமவளே, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? ஆமத்தே, எல்லா வேலையும் முடிச்சிட்ட. கொண்டு வந்து வைக்கிற வேலை மட்டும்தான். சரி நீ போய் கொண்டுட்டு வா போ. நான் எல்லாத்தையும் அலங்காரப்படுத்தி வைக்கிறேன். இல்லத்த, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் விநாயகருக்கு எல்லாம் அலங்காரப்படுத்தி வைக்கிறேன். வேணாம் மருமவளே, உனக்கே கஷ்டம். நானே பண்ணி வைக்கிறேன், நீ கிளம்பு. இதுல என்னத்த கஷ்டம்? சாமிக்கு செய்யறதெல்லாம் சேவை செய்யற மாதிரி. இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஏத்தே, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? ஏத்தே, இந்த புள்ளியாரு நல்லா தங்கம் போல பளபளன்னு மின்னுதே. இது தங்க புள்ளியாரா இல்ல பித்தளை புள்ளியாரா? ஆஹா, இந்த தங்க புள்ளியாருனா நீட்டோட நைட்டா திருடிட்டு கூட ஓடிப்படுவா. மருமவளே, இது பித்தளை புள்ளியாரு. இதுதான் எங்க வீட்டோட சொத்து, பூர்வீக சொத்து. ஓ அப்படியா? எத்தே நான் இது வரைக்கும் இந்த புள்ளியார தொட்டு பார்த்ததே இல்ல. நான் வேணா இன்னைக்கு தொட்டு பார்த்து எல்லா பூஜையும் நானே செய்யட்டுமா? மருமவளே, நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய். அதிக பிரச்சனை தனமா தேவையில்லாதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருக்காத. ஏத்தே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஏத்தே, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த புள்ளியாருக்கு நீங்க தான் பூஜை பண்றீங்க, நீங்க தான் எடுக்கிறீங்க, நீங்க தான் வைக்கிறீங்க. இப்போ நீங்க இல்லைனா? மருமவளே, இல்லத்த, நீங்க ஏதாவது ஊருக்கு இருக்கு போயிட்டீங்கன்னா அப்ப யார் வச்சு படிப்பாங்க செய்வாங்கன்னு கேட்டேன். சொன்ன வேலையை மொதல் செய். ஏ சோனி, சத்யா எந்திரிங்கடி. பட்டம் போர்ல வெடிஞ்சது கூட தெரியாது, எப்படி தூங்கிட்டு கிடக்காளுங்க பாரு. ஏடி சத்யா, நீ இப்ப எந்திரிக்கிறே இல்ல தண்ணி முன்னாடி மேல ஊத்துட்டுமா? சத்யா, உன்னை தாண்டி கூப்பிடுறாங்க, எந்திரிடி. சோனி, உன்னையும் தான் கூப்பிடுறேன், எந்திரிங்க 2 பேரும். பாத்தியாடி, அம்மா ஒன்னையும் தான் கூப்பிடுறாங்க, எந்திரிச்சு போ. அடியே, இப்ப 2 பேரும் எந்திரிக்கணும். விளக்கு மாத்த எடுத்தாந்து விளக்குன்னு விலைக்கு போடுவ சொல்லிட்டேன். அம்மா கொஞ்ச நேரமா, இன்னைக்கு தாமா லீவ், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு தூங்கிட்டு எந்திரிக்கிறோமே. அடி, இவளுக்கு 2 பேர் காலை எந்த மாதிரி போட்டு தூங்கிட்டு கிடக்காளுங்க. ஏண்டி காலை திருப்படி, அந்த பக்கமாவது காலை போடு. என்ன புள்ளி விழுவோம். நேத்தெல்லாம் சொல்லிட்டு கிடந்தாளுங்க, எம்மா நான் உனக்கு அந்த வேலை செய்யறேன், இந்த வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு. இன்னைக்கு பார்த்தா இப்படி தூங்கிட்டு கிடக்காளுங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுவ. எப்படி இப்ப 2 பேரும் எந்திரிக்க போறீங்களா இல்ல பக்கெட்ல தண்ணி முன்னாடி மேல ஊத்தி போடுவேன் சொல்லிட்டேன். அம்மா கொஞ்ச நேரம் தூங்குறம்மா, கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு எந்திரிச்சு வரேன். ஏண்டி இன்னும் நாளடி இன்னைக்கு கூட மாட எனக்கு ஒத்தாசு பண்ணுவீங்கன்னு பார்த்தா 2 பேரும் போட்டு கணக்குல தூங்கிட்டு கிடைக்கீங்க. இது எனக்கு சுத்தம் சரிப்பட்டு வராது. நான் போய் ஒரு பக்கெட் தண்ணி ஏத்தாந்து மேல ஊத்துறேன். இவளுங்க இந்த காலத்துக்கு எந்திரிக்க மாட்டாளுங்க போல இருக்கு. நாம போய் இருக்கிற வேலையெல்லாம் செய்வோம். எப்ப எந்திரிச்சு வராளுங்கோ அப்ப வரட்டும். இவளுங்களை பாத்துட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு வேலையும் ஆகாது. பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு நம்மளுக்கு ஏத்தாந்து கொடுப்பாவ. அவளுக்கு முன்னாடி சீக்கிரமா நாம செஞ்சு படைக்கணும். அடியே வசந்தி, எங்க போனா இவ? ஆளே காணா. என்னத்தை கூட்டிங்களா? ஆமா கூட்ட. இதனா ஒரு வேலை பிரயோஜனமா சரியா நாம ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செஞ்சுட்டு கிடக்க. என்னத்தை என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? என்னடி இது? புளியார வாங்கிட்டு வர சொன்னா புளியார மட்டும் வாங்கி வந்து வச்சிருக்க. இதுக்கு உண்டான பொருள் எல்லாம் எங்க? என்ன பொருளத்தை? என்ன பொருள்? அவுள் பொறி, பழங்க, கரும்பு, சோளன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து படைக்கணும். அப்புறம் கொழுக்குட்டையும் இல்ல, அதுக்கப்புறம் சுண்டலும் கிடையாது. என்னத்த சொல்றீங்க? அதெல்லாம் வாங்கணுமா?
பின்ன நோங்கணுமா? வெறி புளியார மட்டும் குட்டியாவது வச்சுட்டு படையனா எப்படி படிக்கிறது சொல்லு. இதுக்குண்டான பொருள் எல்லாம் வேணும்ல. இது உன் கூட்டாளியோட சேர்ந்துக்கிட்டு கட்டப்பையை தூக்கின்னு போனா என்னத்தை தான் வாங்கின்னு வந்தே தெரியல. இது சாரித்த மறந்துட்டேன். என்ன மறந்துட்டியா? நேத்து கட்டப்பையை தூக்கின்னு உன் கூட்டாளியோட போனல, உனக்கு தான் தெரியல. அவளுக்குமா தெரியல வாங்கணும் வாங்க கூடாதுன்னு. சந்தையில அவ்வளவு பொருள் போட்டு வச்சிருப்பாங்களே, அது பார்த்து கூடமா தெரியல வாங்கணும் வாங்க கூடாதுன்னு. ஐயோ, நாங்க எங்க வாங்கலாம்னு நினைச்சேன், எல்லாம் ஓசில கிடக்குன்னு பார்த்தோம். எத்தே சுண்டலு கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு வச்சுட்டே. சுண்டலு கொழுக்கட்டை மட்டும் இருந்தா போதாது. சரி இதுதான் வாங்கல. எருக்கும் பூவும் அருக்கும் பூலாவது வாங்கிட்டு வந்தீங்களா? இன்னும் மாந்தோரண கட்டணும், வேப்பல வேணும். இதெல்லாம் எங்க? ஒண்ணுமே இல்லாத வெறும் புளியார மட்டும் எடுத்தாந்து வச்சுட்டுனா எப்படி பூஜை பண்ண முடியும் சொல்லு. புளியாரப்பா, இது உனக்கே நல்லா இருக்குதா? இந்த சண்டைக்காரிக்கிட்ட என்னது கோர்த்து விட்டுட்டியே. இப்ப இந்த அருகம்புல்லு வேப்பல மாந்தோரணம் எல்லாம் புஷ்பாக்கா தோட்டத்திலே இருக்குதுன்னாவோ, அதான் எதுவும் காசு கொடுத்து வாங்காதே வந்துட்டோம். ஓஹோ, இப்ப அவ தோட்டத்துக்கு போகணுமோ? ஆமத்தை ஒரு 10 நிமிஷத்துல ஓடி போய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துருவேன். அப்போ எருக்கும் பூவு அது எங்கேயாச்சும் காட்டுல கீட்ல கிடக்கும் தேது, ஓடி போய் படிச்சுட்டு வந்துடுறோம். அப்போ எதுக்குதான் சந்தைக்கு போனீங்க? ஒண்ணுமே வாங்காத சும்மா ஆட்டிட்டு போய் சுத்தி காட்டு வந்தீங்களா? ஏதோ நீ போனதுக்கு உருப்படியே அந்த புளியாராவது வாங்கிட்டு வந்தியே. ஏத்த மத்த பொருள் எல்லாமே நம்ம ஊட்ட சுத்தி கிடக்காத்த, அதுக்கு தான் இங்கே எங்கன்னா போய் பறிச்சுக்கலாம். எதுக்கு வேஸ்ட்டா காசு கொடுத்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். போ சீக்கிரமா போய் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பறிச்சு கொண்டுட்டு வா. அங்கேயும் போய் யாராச்சும் வாய்க்கையே பார்த்துட்டு நின்று கிடக்காத. சீக்கிரம் போய் வாங்க ஓடு. இந்த கிழவிக்கு பேச்சு பத்தியா ஒரு நாள் வாயில கட்டுப்பட விடுற. ஏமா எப்பமா படிப்ப? ஒரே பசியா எடுக்குது. நான் வேணா ஒரு கொழுக்கட்டை எடுத்துக்கவா? அடியே, பூஜை பண்ணாத எவ்வளாச்சும் கொழுக்கட்டுல சுண்டில கை வச்சிங்க, அதோட சூடு வச்சிருவேன் சொல்லிட்டேன். எதுக்கடி 2 பேரும் சும்மா உட்காந்து கிடக்குறீங்க? அந்த எருக்கும்பு மாலை எடுத்து பிள்ளையார் மேல போடுங்க. சரிம்மா. ஏமா எல்லா பொருளுமே படிச்சிட்டு தான் சாப்பிடணுமா? படிக்காம சாப்பிட கூடாதோ? என்னடி புத்தி உனக்கு? படிக்கிற பிள்ளை தானே நீ, எல்லாத்தையும் படிச்சிட்டு தான் சாப்பிடணும். இந்தாடி புஸ், மாந்தோரண, எருக்கம்பூவு, அருக்கம்புல்லு, வேப்பலன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் ஞாபகமா எடுத்துட்டு வந்தீரு. ஏதாவது எடுத்துட்டு வராது வித்துந்தா என்னென்ன சும்மாவா விட்டுருப்ப? என்ன? சரிடி, 2 பேரும் எந்திரிச்சு நில்லுங்க, நம்ம பூஜை பண்ணுவோம். சத்யா எந்திரிச்சு நில்லுடி. சாமி கும்பிடும்போது ஏதாச்சும் புள்ளியார் பாட்டா பாடுங்க. மகி, நீ தானடி நல்லா பாடுவேன், நீ பாடுடி. யாருன்னா கூட பண்ணதான் நான் பாடுவேன், நீயே பாடு. ஏன்டி படிக்க தான் தெரியாதுன்னு பார்த்தா உங்க 2 பேருக்கு பாட்டு கூட தெரியாதா? இல்லம்மா, இந்த காலத்து பாட்டுனா பாடுவோம். அது சாமி பாட்டு ஓல்டு பாட்டெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. புஸ், நான் பாடுறேன். நீங்க பாடுவீங்களா? பாடும்படி நீ திரும்பி பூஜை பண்ணு, நான் பாடுறேன். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் நல்லபடியா சாமி எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. எல்லாரும் சுண்டல் பொங்கல் எல்லாம் எடுத்து சாப்பிடுடி. சரிம்மா. என்ன சின்ன பொண்ணு, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா? ஆமாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா படிக்கிற வேலை மட்டும்தான். வா பச்சன் தர, வா படிக்கலாம் வா. சரிம்மா, பூஜை பண்ணுங்க. எத்தே என்ன மர்மவளே சொல்லு. எத்தே பூஜை பண்ணும்போது எப்பவுமே சாமி பாட்டு பாடணும். அப்பதான் சாமிக்கு மனசுக்குள்ள இருந்து இருக்கும். அப்படியே மர்மவளே, சரி நீயே ஒரு நல்ல பாட்டை பாடிடு. புள்ளியார் விக்கிற கண்ணம்மா, புள்ளியார் வேலை என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா, நீ புள்ளியார் வேலைய சொல்லுமா, புள்ளியார் வேலைய சொல்லுமா, புள்ளியார் வேலைய சொல்லுமா. மர்மவளே, இதுதான் சாமி பாட்டா? தெரியலத்த, அப்படிதான் நினைக்கிறேன். உன்னை பாட சொன்னது என் கொடுமை. ச்சே, என்ன எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீவோ? ஆமாண்டி, எங்க வீட்ல எல்லாம் படிச்சுட்டாவோ, அதான் உங்க வீட்ல படிக்கல, அத படிச்சுட்டு போலான்னு வந்தோம். எல்லாம் இவ்வளவு சொல்லணும். எத்த பூஜைக்கு எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் போட்டு பூஜை பண்ணிட்டுமா? எதையாவது ஒண்ணு பண்ணு. இருக்கிறதே கொஞ்சம், அதுக்கு ஒரு அம்பாரத்தையும் கூட்டாந்துருக்க. ஆமா, இப்பதான் படிக்கிறோம். இங்கேயும் படிச்சு தின்றதுக்கு கொடுப்பாங்க, தின்னுட்டு போ. பஸ்னி, சீக்கிரமா எடுத்து பட, பசிக்குது இல்ல, சாப்பிட்டுட்டு போவோம். இதோ இருங்கடி, பூஜையை பண்றேன். ஆண்டி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏன்? இங்க இடம் பத்தல, நான் அங்க வந்து நின்னுக்குவன்ல. ஆண்டி, பூஜை பண்ணும்போது எப்பவுமே ஒரு சாமி பாட்டு பாடணும். என்ன சாமி பாட்டு பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சீக்கிரமா பூஜை பண்ணி முடி. ஆமாங்க ஆண்டி, எங்க வீட்ல எல்லாம் நாங்க சாமி பாட்டு பாடிதான் பூஜை பண்ணோம். சாமி பாட்டு பாடி பூஜை பண்ணாதான் பூஜையே பண்ண மாதிரி இருக்கும். ஆண்டி, நான் பாடுறேன், எனக்கு நிறைய சாமி பாட்டு தெரியும். வேணான்னு சொல்ல விடவா போறீங்க? சரிம்மா, உன் இஷ்டம், நீ பாடினா பாடு. கணபதி ரம்பா ஓவியா, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கணபதி ரம்பா ஓவியா. அட பைத்தியக்கார கூட்டங்களா, கணபதி ரம்பா ஓவியாவா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு விநாயகர் பூஜை சிறப்பா நடந்து முடிஞ்சது. நீங்களும் உங்க வீட்ல விநாயகர் பூஜை கொண்டாடி இருந்தா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. யார் யாரெல்லாம் கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லிடுங்க. மக்களே, நம்ம சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. லைக்கே போட மாட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய். எல்லாருக்கும் விநாயகர் தின நல்வாழ்த்துக்கள்.